தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாகிவிட்டது, போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை சின்ன பிள்ளையிலிருந்து பாலியல் பிள்ளையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதை கண்டித்தும் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் முழுமையாக வெற்றி பெற்று விட்டது. இதற்கு முன்பாக எங்க பொதுச் செயலாளருக்கு ஏதோ சுக்கர திசை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர். அது சுக்கர திசை எப்படின்னு பாருங்க. கமலஹாசன் இதுவரைக்கும் என்ன செஞ்சாரு? மக்கள் நீதி மய்யம் கட்சி என்ன தானே? ஆமா, அந்த கட்சியினுடைய டார்ச் லைட்டே புடுங்கிட்டாங்க திமுக. அப்படி இருந்து அந்த கட்சி கூட இருந்தாரு. அவரும் இன்னைக்கு என்னன்னா குதித்து எழுந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வலைதளத்தில் எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் என்ன சமூக நீதி, என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத தன்மை இருக்கு, மிக மோசமாக இருக்கு, அப்புறம் என்ன முன்னேற்ற போறோம் தமிழ்நாட்டை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது வலைதளத்தில் முதல் பக்கத்தில் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எல்லா பேப்பர்லயும். இதுதான் முன்னேறு, விளம்பரம் கொடுத்ததான் முன்னேறு. அப்பா நானும் பார்த்தாலும் பார்த்தேன், ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை போல பார்க்கல. 1000 ரூபாய் படத்துல பார்த்தாலும் பார்த்தேன், நான் உன்னை போல பார்க்கலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தா யாத்து பேப்பரை திறந்தா அவர் படம் தான். ஒன்றுபடுவோம், நீரை காப்போம், மக்களை காப்போம். எங்க மக்களை காக்க போறீங்க? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா முதலமைச்சர்? இன்னைக்கு அந்த கூட்டணியில கட்சியில இருக்கிறவங்களே இன்னைக்கு கமலஹாசனே இன்னைக்கு எவ்வளவு அவரு பொறுமைசாலியா இருந்திருக்காரு பாருங்க. அப்படி இருந்து கமலஹாசனே இன்னைக்கு போர்க்குடி உயர்த்தி இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நடக்குது, பெண்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு சான்று.